குடிசை வீட்டில் வீடு அடிச்சிட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ எங்கே போய் இது பண்ணுவீங்க? இவங்க 0 நம்பர் கொடுத்து கேட்டால் வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் இந்த 0 நம்பரில் இருக்கிற வீடை போய் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயம் ஃபார்ம் 67 அப்படின்னு ஒன்று இருக்கு. வீடு அவங்களுக்கு இல்லை, அதனால மரத்தடியில் தங்கியிருக்கிறதா சொல்றாங்க. அது பொய். அது பொய். இந்த இந்த 0 நம்பர் இருக்குல்ல, இதில் போய் எல்லாத்தையும் ஃபார்ம் போய் செக் பண்ணிட்டாங்க. இது செக் பண்ணல அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்புறம் 0ன்னு செக் பண்ண ஒரு வீட்டில் நிஜமாவே வந்து ஒரு வீட்டில் குடியிருக்காங்க. இந்த இந்த வாக்காளரோட இதை போய் பார்த்தா அவங்க வீட்டில் 46 பேர் இருக்காங்க, 26 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் வீடுன்னா பிஜேபிக்காரங்க வீடு. நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்க தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும், காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவங்க சொல்றது நாங்கள் தூய்மைப்படுத்துறோம், வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துறோம். தூய்மைப்படுத்துறதுன்னா நீங்க ஓப்பனா இருக்கணும்ல. ஏன் ஃபார்ம் 67 காமிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க? ஏன் ராகுல் காந்தி வெளியிட்டோன்னே எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் வந்து நீங்க கேஸ் போட முடியாது, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் உங்களை விசாரிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் 45 நாள்ல வந்து வீடியோ ஆதாரங்கள்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்றீங்க? 45 நாள் தான் நீங்க ஆதாரம் வைக்க முடியுங்கிறீங்க. ஏன் ஓப்பனா இல்லை? சிஸ்டத்தை ஓப்பனா கொண்டு வாங்க. நீங்க வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் தேர்தல் நீங்க ஆணையத்தை கேள்வியும் கேட்க முடியாது. ஃபார்ம் 67 அப்படின்னு ஒன்று வச்சாங்கல்ல, அதில் தான் இத்தனை நாள் சேர்த்தாங்க. இப்போ 67லாம் இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் போய் இப்போ தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தார்ல, இப்போ வெப்சைட்டை முடக்கிட்டாங்களே, நீங்கள் எப்படி போய் நீங்கள் இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிப்பீங்க? பிரேசிலியன் மாடல் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் போய் இப்போ தேர்தல் ஆணையத்துலேருந்து எந்த டேட்டாவும் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியலை? அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி வச்சு ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் மூலமாக ஒருவருக்கு 10 ரூபாயோ 30 ரூபாயோ நினைக்கிறேன், 30 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி பொய் வாக்காளர்களை சேர்த்து, இந்த பொய் வாக்காளர்களை இப்போ வந்து வீடியோவில் முதல் கட்ட இது நடந்தப்புறம் நிறைய இடத்துல வீடியோ ஆஃப் ஆச்சு. அந்த வீடியோ ஆஃப் பண்ண மூலமாக இந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட 17% எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் விழுந்தது. 79 தொகுதிகளில் தேர்தல் திருட்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்திருக்கு. ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள் விழுந்திருக்கு. இது எல்லாமே எப்படி விழுது அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி ஏதோ செட் பண்ணி அதுக்குள்ளே பண்ணுறாங்க. இதை வந்து அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் இந்த தேர்தல் ஊழலை நடத்துகிறார்கள்.